Hi viewers, welcome to our channel. This is our treasure of English. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிலன் என்மா அவங்களுடைய த ஃபேமஸான ஆட்டோபயோகிராஃபி த சைனீஸ் சிண்ட்ரெல்லா அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைனீஸ் சிண்ட்ரெல்லாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்வான்டான டாட்டரை பற்றின ஸ்டோரி தான். அந்த அன்வான்ட் டாட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆத்தர், அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபிக்கலாக கொடுக்கறது தான். அந்த ஆத்தரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிலைன் என்மா. அடிலைன் என்மா வந்து சைனாவில் ரொம்ப அளவுக்கு பாப்புலரான அண்ட் வெல்த்தியான ஃபேமிலியில் தான் பிறந்தாங்க. எந்த டாட்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th டாட்டராக. ஸோ 5th டாட்டராக பிறந்தவங்க இருந்தாலும் அவங்க பர்த்க்கு அப்புறமே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ அளவுக்கு அவங்க சஃபரிங்ஸை அனுபவித்தாங்க அப்படின்ற விஷயத்த ரீடர்ஸான நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுக்காக அவங்க எழுதின ஆட்டோபயோகிராஃபி தான் த ஃபாலிங் லீவ்ஸ். எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997. ஸோ த ஃபாலிங் லீவ்ஸில் அவங்களுடைய சைல்ட்ஹுட் டு 14 இயர்ஸ் அளவுக்கு அவங்க சஃபர்ஸை வந்து அழகாக சொல்கிறாங்க. இதை ரிவைஸ்ட் பண்ணி நமக்கு ரிவைஸ்டு வெர்ஷனாக இன்னொரு டைட்டிலில் கொடுக்குறாங்க. அந்த டைட்டிலோட நேம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சைனீஸ் சிண்ட்ரெல்லா. எந்த இயரில் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999. அடிலைன் என்மா வந்து ஒரு சைனீஸ் அமெரிக்கன் ஆட்டர் அண்ட் ஃபிசிஷியன். அவங்க வந்து டியான்ஜினில் தான் பிறந்தாங்க, ஷாங்காயில், ஹாங்காங்கில். அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபியான ஃபாலிங் லீவ்ஸில் தான் அவங்க ரொம்ப பாப்புலரானாங்க. அவங்க ஒரு ப்ரொஃபஸரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த ப்ரொஃபஸர் யாருன்னா ராபர்ட் எம்மா. இவங்க எல்லாருக்குமே இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி ஒரு பொண்ணு ஒரு பையனும் அவங்களுக்கு பிறக்கிறாங்க. ஓகேவா. சைனீஸ் சிண்ட்ரெல்லா வந்து ஒரு மெமோயர் தான். அடிலைன் என்மாவோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க சொல்கிறாங்க. அடிலைன் வந்து ரொம்ப வெல்த்தியான ஃபேமிலியில் டியான்ஜினில் வந்து பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். 5th சைல்டை. அவங்க பிறந்ததுமே அவங்க அம்மாவுக்கு நிறைய பர்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்ததுனால அவங்க அம்மா இறந்துடுறாங்க. ஸோ அதனால் அவளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா ஒரு பேட் லக்கான கேர்ளாக தான் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. 1 இயர் ஆஃப்டர் அடிலைனோட அப்பா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் சைனீஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் விமனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியங் இல்லையா. 5 பேரும் அவங்க 5 பேரையுமே வெறுப்பாங்க. அவங்களுக்கு பிறந்த அதாவது நியங்க்கும் நம்ம அடிலைனோட அப்பாவுக்கும் பிறந்த பாப்பாங்க வந்து 2 பசங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க ஃபேவராகவே இருப்பாங்க. அந்த 2 சில்ட்ரன்ஸோட நேம் என்னென்னா 4th பிரதர் அண்ட் லிட்டில் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமாகவே வந்து ஹோல் ஃபேமிலியே சொல்லுவாங்க. அண்ட் பாபாவும் அடிலைனுடைய கிராண்ட்மா அண்ட் கிராண்ட்ஃபா மட்டும்தான் யார் மேலே ரொம்ப அளவுக்கு அதிகமான பாசம் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிலைன் மேலேயும் அடுத்த 4 பசங்க மேலேயும் ரொம்பவே பாசமாக இருப்பாங்க. அவங்களோட கிராண்ட்ஃபாதர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஏ. அவங்களோட கிராண்ட் மதரோட நேம் வந்து நைனை. அவங்களோட ஆண்ட் பேர் வந்து பாபா, ஆண்ட் பாபா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரே ஃபேமிலியாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடிலைன் அவங்களோட கிண்டர் கார்டனில் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து கேஜி ஸ்டூடெண்ட்டாக வந்து ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேவை அங்கே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த ஜப்பானில் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவை வந்து ஆக்குபை பண்ண நினைக்கிறாங்க, இன்க்ளூடிங் டியான்ஜின். ஸோ அதனால் அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன்ன்றதுனால அவருக்கு பிஸ்னஸ் லெவலில் நிறைய ப்ராப்ளம் வந்து வருது. ஸோ அதனால் அவர் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியங்கையும் அடிலைன் விட்டுட்டு மற்ற நியங்கு அண்ட் அவங்களோட 2 சில்ட்ரன்ஸை மட்டும் கூட்டிக்கிட்டு ஷாங்காய்க்கு போயிடுறாரு. அப்புறமா அவங்களோட கிராண்ட்மாவும் கிராண்ட்பாவும் தான் யாரை பார்த்துக்கிறாங்கன்னா அடிலைனே அவங்களோட 4 சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸையும் பார்த்துக்கிறாங்க. கிராண்ட்மாவும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அடிலைனுடைய அப்பா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடிலைனையும் மற்ற கிட்ஸையும் கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஷாங்காய்க்கு கூப்பிட்டு போக முடிவு பண்ணுறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த ஷாங்காயில் இருக்கக்கூடிய ஹோம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக எக்ஸ்பென்சிவாகவும் ரொம்ப லக்ஸூரியஸாகவும் இருக்குது. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் கிட்ஸை மட்டும் அவங்களோட ரூமில் வச்சுக்கிறாங்க. மற்ற கிட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரில் வந்து அவங்கள இருக்க சொல்கிறாங்க. அதாவது அடியிலே அவங்களுடைய அவங்க கூட பிறந்த மற்ற பசங்களையும். ஏன்னா அவங்க வந்து வேறு யார் கூடவும் அவங்க பேசவும் கூடாது, அளவுக்கு அதிகமாக என்ன பண்ணக்கூடாது, சர்வெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை அக்கம் பக்கம் இருக்க வீட்லேயோ நெய்பர்ஸ்கிட்டேயோ வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ணுறாங்க. ரொம்ப ஹில் லெவலில் தான் வந்து அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க. சர்வெண்ட் குவார்ட்டர்ஸில் தான் வச்சுருக்காங்க. ஸோ நாளடைவில் அந்த ஸ்டெப் சில்ட்ரன்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஹவுஸ் அரெஸ்ட் இருக்க மாதிரி தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அடிலைன் வந்து அவளோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிறா. ஆனால் யாருமே வந்து அவளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக தயாராகவே இல்லை. அடிலைன் ரொம்ப
சோகமாக உட்காந்துட்ருக்கா. ஸோ அந்த டைமில் தான் அடிலைனுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிலைன் வீட்டில் இருக்கிற சர்வெண்ட்டு குக்கு இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து என்ன பண்ணுவார்னா பைசைக்கிளில் கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. ஸ்கூல் முடிஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு வரதுக்காக அடிலைன் ரெடியாக இருப்பாங்க. ஆனால் யாருமே வந்து யாரை கூட்டிகிட்டு வர தயாராக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிலைனை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வர யாருமே வராததுனால அடிலைன் அவள் மட்டுமே என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாகவே நடந்து வரா. ஸோ ஒரு 6 இயர்ஸ் சில்ட்ரனான அவள் இருட்டில் தனியாகவே நடந்து வந்துட்டுருக்கா. அது வரைக்குமே யாருமே அவளுக்கு ஃபோனும் பண்ணலை. அவள் வந்ததாக நினச்சி நோட் பண்ணவும் முடியல. அப்புறமா அடிலைன் வந்து ரியலைஸ் பண்ணுறா. என்ன நினைக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட் பாப்பாவோ அவங்களோட கிராண்ட்பா இல்லைனா நம்மளை பார்த்துக்க யாருமே இந்த வீட்டில் இல்லையே அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, ஆண்ட் பாபா அவங்களோட கிராண்ட்பா ஏஏ அவங்களோட 3rd பிரதர் லிட்டில் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வெளியில் ஷாங்காய்க்கு அவங்க அப்பா கூட போயிட்டுருப்பாங்க. ஸோ எல்லாருமே நிறைய மந்த்ஸ்க்கு அப்புறமா வராங்க திரும்பவும். யாரை பார்க்குறதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியங்கையும் அதாவது நியங்கும் கூட சேர்ந்து வராங்க. அடிலைனையும் மற்ற கிட்ஸையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக. அப்படி வர சில தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவை வந்து பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிலைன் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறான். இப்போவுமே நியங்க்கு வந்து யாரை பிடிக்காமல் போகுதுன்னா அடிலைனுக்கு பிடிக்காமல் போயிடுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியங் வந்து அவங்களோட சின்ன குழந்தைய ஆல்ரெடி இங்கே விட்டுட்டு போயிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க திரும்ப வந்து பார்க்க சொல்ல அந்த சின்ன குழந்தைக்கு அவங்க அம்மாவை அடையாளம் தெரியாமல் இருக்கும். அதனால அவளை அடிப்பாங்க. நான் தான் உங்கள் அம்மா, எனக்கு ஒன்று அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அடிலைன் சொல்லுவா, அவள் சின்ன குழந்தை, நீங்கள் சின்ன குழந்தையா இருக்க சொல்லவே அவளை இங்கே விட்டுட்டு போயிட்டீங்க. இப்போ வந்து அவளை வந்து சொன்னீங்கன்னா அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கேட்குறா. அதுக்கு மறுபடியும் யார் மேலே அதிகமாக கோவம் வருதுன்னா அடிலைன் மேலே அளவுக்கு அதிகமான கோவம் அவங்களுக்கு வருது. இருந்தாலும் அடிலைன் யார் மேலே வெறுப்பை வந்து காட்டாமல் அவள் அமைதியாகவே இருக்கா. இந்த டைமில் தான் சைனீஸ் நியூ இயர் வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த டைமில் நியாங் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஓன் 2 கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓன் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஹை குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்களோட ஸ்டெப் சில்ட்ரன்ஸான அடிலைன் அவங்க கூட பிறந்த மற்ற 4 பேருக்குமே வந்து ஒரு சாதாரணமான ட்ரெஸ் தான், லோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸையே தான் வாங்கி கொடுப்பா. இது எல்லாமே யாரோட மனசை வந்து ரொம்பவே சஃபர் ஆக வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிலைனுக்கும் அவங்களுடைய மற்ற அக்கா தங்கச்சிங்க சிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, சிப்ளிங்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குமே வந்து ரொம்பவே ஃபீல் ஆகுது. எல்லா ஃபீலிங்ஸுமே அவங்க மனசுக்குள்ளேயே வந்து அடக்கிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்கள சேஃப் பண்ணுறதுக்கும் அவங்கள செக்யூர் பண்ணுறதுக்கும் யாருமே அவங்க கூட இல்லை. இந்த டைமில் தான் நம்ம அடிலைன் வந்து ஸ்கூல் படிச்சுட்டுருக்கா இல்லையா, அங்கே அவளுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. அவளோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊச்சின் மை தான் என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிலைனுக்கு அவளுக்கு நிறைய புக்ஸ் கொடுப்பா, பேக்ஸு, அவளுக்கு தேவையான எல்லா பொருளையுமே கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாள். அடிலைனுடைய அவளோட ஃபீலிங்ஸ் சஃபரிங்ஸ் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அன்பாக அவளை பார்த்துக்குவாள். இப்போது அவங்க அப்பாவும் அவங்க சித்தி நியாங் இருக்காங்க இல்லையா, அவங்க மறுபடியும் வந்து டியான்ஜனுக்கு வர முடிவு பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லோரும் சேர்ந்து அடிலைனுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வராங்க. அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட் டக்லிங் தான். அந்த பெட் டக்லிங் யாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிலைனுக்கு ரொம்பவே பிடிச்சி போகும். அதனால் அவள் என்ன பண்ணுவாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெட் டக்லிங்க்கு ஒரு நேமும் வைப்பா. அந்த நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஷியஸ் லிட்டில் ட்ரெஷர். அதை ஷார்ட் ஃபார்மில் PLT அப்படின்னு கூப்பிடுவாள். அந்த ப்ரீஷியஸ் லிட்டில் ட்ரெஷரை அவள் ரொம்ப அன்பாகவே பார்த்துக்குவாள். அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே ரொம்ப அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அடிலைனுடைய அப்பா வந்து ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாகை வச்சுருப்பார். அந்த ஷெப்பர்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலு, நிறைய கோட்ஸ், ஹென்ஸ் எல்லாத்தையுமே கேட்ச் பண்ணும். அப்போது ஈவினிங் டைம்ன்றதுனால அடிலைனுடைய அப்பா என்ன டிசைட் பண்ணுவார்னா, அந்த ஜெர்மன் ஷெப்பர்டை வந்து கேட்ச் பிடிச்சி விளையாடுறதுக்காக எதை சூஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிலைன் ரொம்ப அன்பாக வளர்த்துட்டு வந்த அந்த PLT, அதாவது ப்ரீஷியஸ் லிட்டில் ட்ரெஷர் இருக்கே அந்த டக்லிங், அதை அதுக்கு கேட்ச் பண்ண கொடுப்பாரு. அப்போது அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் என்ன பண்ணணும்னா, அந்த PLTயை கேட்ச் பிடிச்சி கடிச்சு சாப்பிட்டுடும். இதையே கண்ணெதிர பார்த்த அடிலைனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடும். அதனால் அவள் ஹார்ட் ப்ரோக்கன் ஆன மாதிரி அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாள். இதனால் அவளோட மைண்ட் இன்னுமுமே அளவுக்கு அதிகமான ஒரு மிசரபிள் கண்டிஷன்ஸ்க்கு போகுது. இப்போ தான் நியாங் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அடிலைனோட பிக் சிஸ்டருக்கு ஒரு டாட்டரை வந்து மேரேஜ் பண்ண வைப்ப முடிவு பண்ணுவாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள விட 2 மடங்கு வயசு அதிகமான ஒரு பர்சன் தான். அதனால் அடிலைனுக்கு வந்து ரொம்பவே கவலையாகவும் இருக்கும். அப்புறம் நிறைய மாதம் கழித்து
ஊச்சின்மை இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண நினைப்பா. ஸோ அதுக்காக யாரை வந்து இன்வைட் பண்ணுவாங்கன்னா அடிலைன் என்மாவை இன்வைட் பண்ணுவாள். பட் அடிலைன் வந்து என்ன பண்ணுவான்னா அவளோட பர்த்டேக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊச்சின்மை வந்து சொல்லிடுவாள், நீ என்னோடய பர்த்டே பார்ட்டிக்கு வரா மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், என்னோடய பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா எனக்கு பர்த்டே செலிப்ரேஷனும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊச்சின்மை வந்து ரொம்ப ஃபீலிங்காக சொல்லிட்டு போயிடுவாள். அப்புறமா என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிலைன் வந்து சரி எப்படியாச்சும் போய் ஊச்சின்மையோடைய பர்த்டே பார்ட்டியை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்க ஆண்ட் பாபா கிட்ட சொன்னதும் அவங்க ஆண்ட் பாபா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பாவுக்கும் நியாங்க்கும் தெரியாமல் பாக்கெட் மணி கொடுப்பாங்க. அந்த பாக்கெட் மணியை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு நீ அடிலைனுக்கு அதாவது உன்னுடைய ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு என்ன பண்ண ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அடிலைனும் என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு கிஃப்ட் வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுப்பாள். இந்த விஷயமும் யாருக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிலைனோட அப்பாவுக்கும் அண்ட் நியாங்க்கும் தெரிய வந்ததும் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆண்ட் பாபாவை திட்டி உன்னால தான் அடிலைன் வந்து என்ன பண்ணுறா இந்த மாதிரி தப்பான விஷயத்தெல்லாம் செய்கிறான்னு சொல்லிட்டு அடிலைனையும் அவங்களோட ஆண்ட் பாபாவையும் பிரிச்சுடுவாங்க. அதுக்கப்புறமா 2 நாள் கழித்து அடிலைன் வந்து என்ன பண்ணுவாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சஃபராகவே ஃபீல் பண்ணுவாள். அப்புறமா அவள் ஸ்கூலில் வந்து ரொம்ப பாப்புலரான பொண்ணு, நல்லா படிப்பா அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதனால் ஸ்கூலில் வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலரான டெமோக்ராட்டிக்கலி வந்து ஒரு எலெக்ஷன் வந்து நடத்துகிறாங்க. அந்த எலெக்ஷனில் வந்து யார் வந்து ஸ்கூல் லீடராக வந்து சூஸ் பண்ணுறாங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிலைனில். ஸோ இந்த டைமில் தான் அடிலைனுக்கு இன்னுமே என்னவாயிடுது, ரொம்பவே ஷாக் ஆகிடுது. காரணம் என்னென்னா அடிலைனுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து அந்த ஸ்கூல் லீடராக வந்து செலக்ட் ஆனதுக்காக அடிலைனுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும், செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டியை வந்து அடிலைனோட வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அடிலைன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாள். இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் தான் அடிலைன் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஜெர்மன் ஷெப்பர்டை வந்து கட்டி போடுறதுக்காக வச்சுருக்க அந்த பெல்ட்டாலேயே அடிலைனை வந்து ரொம்பவே வந்து அடிப்பார். இனிமேல் உன் பேரை சொல்லி யாரும் என்ன பண்ணக்கூடாது, இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, முதல்ல இந்த செலிப்ரேஷனை கேன்சல் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இந்த இடத்த விட்டு போக சொல்லு அப்படி சொல்லிட்டு திட்டுவார். வேறு வழியே இல்லாமல் அடிலைன் என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை அவங்க முன்னாடியே அங்கே இருக்க டஸ்ட்பினில் போட்டு அவளோட இதுவை வந்து ஃபீல் பண்ணி சொல்லுவாள். அப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அடிலைனுடைய அப்பா ஏங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிலைனு டியான்ஜனில் இருக்கக்கூடிய போர்டிங் ஸ்கூல்லையே வந்து அடிலைனை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அவருக்கு அந்த இடத்துல வந்து அங்கே இருக்க நன்ஸோடைய அரவணைப்பில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிலைன் விளாட்றா. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைமில் நியூ இயர்லேயும் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாங் சிஸ்டர் ஆண்ட்ரெயின், அவங்களோட நேம் என்னென்னா ஆண்ட்ரெயின், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டு அவங்களோட 2 சில்ட்ரன்ஸ் நேம் வந்து கிளாடைன் அண்ட் விக்டர், இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா நியாங்கை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஹாங்காங்க்கு. அதுக்கப்புறமா அடிலைன் வந்து ஹாங்காங்க்கு போனதுமே அந்த இடத்துல என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஆண்ட்ரெயினுக்கு வந்து அடிலைனை பிடிக்காது. ஆனால் அதுக்கப்புறம் போக போக அடிலைனை வந்து ரொம்பவே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா அடிலைன் வந்து ரொம்பவே நல்ல ஜெனரஸான நடந்துக்கிறதுனாலையும் அவளுடைய அந்த இன்னசென்ட்டு எல்லாமே வந்து ஆண்ட்ரெயினுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிடுச்சு. அப்புறம் அவங்க கிளாடைன் விக்டர் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல லைஃப்பை வந்து லீட் பண்ணுறாங்க. இப்போ அடிலைனுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாகுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிலைனோட அப்பா வந்து மறுபடியும் வந்து நியாங்கோட கிட்ஸ் சொல்லி அப்புறம் அடிலைனை வந்து மறுபடியும் வந்து அவளையும் வந்து கூடவே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்புறமா வந்து அடிலைன் நியாங் அவங்களுடைய அப்பா எல்லாருமே வந்து ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனாலுமே அப்பவும் அடிலைனுடைய அப்பாவுக்கு யார் மேலே பாசம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிலைன் மேலே பாசமே இல்லாமல் போகுது. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிலைனுக்கு வந்து நிமோனியாவால் வந்து அஃபெக்ட் ஆகிறா. நிமோனியாவால் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறமா அவளால் ரொம்பவே வந்து என்ன பண்ண முடியல, எங்கேயுமே போக முடியல, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எங்கேயுமே ஸ்கூல் லெவலுக்கெல்லாம் போகவே முடியல. அப்புறம் வீட்டிலே வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தா. அப்போவே அடிலைன் வந்து என்ன ஆச்சுன்னா ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்பவே சஃபர் ஆக ஆரம்பித்தா. அவளை வந்து ரொம்ப லோ லெவலில் வந்து கன்சிடர் பண்ணிக்க ஆரம்பித்தா. அதுக்கப்புறமா என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், நம்ம ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிராண்ட் ஏவும் என்ன பண்ணுவாங்கன்னா இவளுக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேட்டிவாக இருந்து உன்னால் எல்லாமே முடியும், நீ இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாத, இனிமேல் நீ என்ன பண்ணணும், உன்னோட லைஃப்பில் நீ எதையாச்சும் அச்சீவ் பண்ணி உன்னுடைய பெயின் ரிலீஃப்ஸ் எல்லாத்தையுமே மறந்து நீ என்ன பண்ணணும், ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிராண்ட்பா வந்து சொல்கிறாரு.
அதுக்கப்புறமா கிராண்ட்பாவும் சொல்லிவிட்டு அவரும் இறந்து போயிட்டாரு. கிராண்ட்பா இறந்ததுக்கப்புறமா அடிலைன் வந்து கிராண்ட்பாவோடைய ஃபியூனரலை வந்து அட்டென்ட் பண்ணுறா. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கிராண்ட்பா இருந்ததுக்கு அடிலைன் மட்டும்தான் வந்து அந்த ஃபேமிலியிலே வந்து அழுகுறா. வேறு யாருமே வந்து அவருடைய கிராண்ட்பாவுக்காக அழுவல. அப்புறமா வந்து நியாங் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிலைனை வந்து இப்போ வந்து ஸ்கூல்லேருந்து என்ன பண்ணணும், அவள் அவளுக்கு ஹை லெவலில் ஹையர் ஸ்டடீஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடிலைன் வந்து என்ன பண்ணுறா, ஒரு ப்ளே ரைட்டிங் காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறா ஹாங்காங்கில் நடக்கக்கூடியதில். அந்த இடத்துல அவளுக்கு ஒரு பெரிய ஹானர் வந்து கிடைக்குது. அந்த ஹானரை யாருக்கு வந்து அவள் கான்ட்ரிபியூட் பண்ணுறா, யாருக்காக வந்து அவள் அந்த ஹானரை வந்து கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்காக தான் கொடுக்குறா. ஸோ இந்த டைமில் அவங்க அப்பா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த லாஸ்ட் சாப்டரில் எப்படி வந்து முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட் பாப்பா கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது. அதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிலைனை வந்து என்ன பண்ணணும், சிங்கப்பூர்லேருந்து பெரிய இங்கிலாந்துக்கு வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்புறமா அவளுடைய எல்லா விஷயத்துலையுமே அவள் என்ன பண்ணுறா, ஃபேஸ் பண்ணி அவளோட லைஃப்பில் அவள் பெரிய ப்ளே ரைட்டராக வந்து மாறி இருக்கா. அவளுடைய அந்த ப்ளே ரைட்டிங் நேச்சர் தான் அவளை இப்போ எந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குன்னா, ஒரு கிரேட்டஸ்டான ஆத்தராக வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் இந்த இங்கிலீஷ் ஃபேரிடெயிலோட கம்பேர் பண்ண சொல்ல இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபேரிடெயில். இவ்வளோ நேரம் இதை வாட்ச் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.